சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த கொஞ்ச நேரம் பேசின ஒரே ஒரு 10 பேர் வந்து என்கிட்ட உங்க பேச்சு வந்து போர் அடிக்காம இருக்குன்னு சொன்னாங்க. இங்க ரொம்ப ஹாப்பி. என்னன்னா, நான் ஒரு 350 பேர் வச்சு மைக்கே இல்லாம நாங்கெல்லாம் பேசியிருக்கோம் வகுப்புல. ஆனா அந்த பேச்சை வந்து ரொம்ப விஷயங்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, உலகத்திலே ரொம்ப கொடுமையான விஷயங்கள் 2 விஷயம்னு சொல்லுவாங்க. என்னன்னு தெரியுமா? ஒண்ணு அவன் சமைக்கிறது அவனே சாப்பிடுறது, இன்னொன்னு வந்து ஒருத்தர் பேசுறத உட்கார்ந்து கேட்கறது. ஆனா அந்த கேட்கறங்கிற விஷயம் நான் எங்க கத்துக்கிட்டேன்னா, அப்துல் கலாம் வந்து முதல் முறையா ஒரு இடத்துக்கு வந்து ஒரு நேர்காணலுக்கு போறார். அந்த நேர்காணலுக்கு போகும் பொழுது அந்த நேர்காணல்ல வந்து மொத்த வந்து 7 போஸ்டிங். ஆனா 8 பேர் போறாங்க. அப்துல் கலாம் தவிர மத்த எல்லாத்துக்கும் அந்த பணி கிடைச்சிருது, அப்துல் கலாம் கிடைக்கல. அப்படின்னா மன சோர்வாகி ஒரு பெரிய ஆசிரமத்துல போய் உட்காந்து ரொம்ப தியானம் பண்றாராம். அப்ப அந்த ஆசிரமத்தில் இருக்கிற அந்த சான்றோர் வந்து என்ன பண்ணுவாரா, ஒவ்வொரு அமர்வுலையும் ஒருத்தர் முக்கியமான ஒருத்தரை கூப்பிடுவாராம். அப்ப அந்த நேரம் பார்த்து அப்துல் கலாம மேல கூப்பிட்டு இருக்காரு. நீ சோர்வா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீ தேடி போன அந்த பணி உனக்கு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுற. அதனால வந்து அதை நினைச்சு வருத்தப்படாத, இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும்னு சொல்லி பேசுறாரு. அந்த நேரம் பார்த்துதான் அவர் வந்து சயின்டிஸ்டா செலக்ட் ஆகிறார். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்முடைய இப்ப ஆந்திராவுடைய சிஎம் யாரு, சந்திரபாபு நாயுடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, அவரோட நான் பேசுனது கிடையாது, பார்த்தது கிடையாது. ஆனா முதல் முறையாக ஒரு நல்ல மனிதரை ஒரு இந்திய குடியரசுத் தலைவர் ஆவதற்கான அறிமுகத்தை சந்திரபாபு நாயுடு தான் முதல் முறையா வாஜ்பாய் கிட்ட பேசுறாரு. முதல் முறையா இந்த முறை வந்து யாரை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லும்போது டக்குன்னு சந்திரபாபு நாயுடு வந்து அப்துல் கலாமை வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அப்துல் கலாமுக்கு சந்திரபாபு நாயுடு போன்ல பேசுறாரு. நாளை மதியத்துக்குள்ள பிரதமர் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு தகவல் வரும், நீங்க மாட்டன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, சரின்னு மட்டும் சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு சொல்றாரு. அடுத்த நாள் வாஜ்பாய் வந்து போன்ல பேசுறாரு. அப்போ வாஜ்பாய் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, தன்னோட ஆசிரியர் இருக்கார் அல்லவா அந்தோனி சார், அந்த அந்தோனி சார் கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு, ஒப்புதல் இந்த மாதிரி சொல்றாங்க போகட்டுமான்னு சொல்லி. அவரும் மனசு போல பாத்துக்க அப்படின்னு சொல்றாரு. தன்னோட இன்னொரு நண்பர்கிட்ட கேட்கிறார். அதனாலதான் பொதுவா கவிதாசன் சொல்லும் போது சொல்றாரு, உப்பு இல்லாமல் கூட உயிர் வாழலாம், நல்ல நட்பு இல்லாமல் உயிர் வாழ முடியாதுங்கிறதுக்கு இது எல்லாமே உதாரணம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா அதுக்கு அப்புறம் அப்துல் கலாம் வந்து சரியாயி அந்த அந்த பிரசிடென்ட் ஆபீஸ்க்குள்ள நடந்து போகும் பொழுது ஒரு வயதான ஒருவர் வந்து, உங்களுடைய அந்த காலனிய செருப்பு துடைக்கக்கூடிய பணிக்கு என்ன நியமிச்சிருக்காங்கன்னு சொல்லி கலாம்கிட்ட சொல்றாங்க. அப்ப கலாம் வந்து அந்த வேலையிலிருந்து உங்களை நீக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இல்ல நான் குழந்தை குட்டியோட இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. பரவாயில்லன்னு சொல்லி அந்த பூச்செடிக்கெல்லாம் போய் தண்ணி ஊத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. 5 ஆண்டுகள் கழித்து அவரை கூப்பிட்டு, என் பணி முடிந்து விட்டது, உன் பணி உங்களுக்கு இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு, அந்த 2 சூட்கேஸையும் அந்த பூவாளில் இருக்கிற தண்ணி எடுத்து கழுவுங்கன்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்றார். ஐயோ, அது விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் இருக்குமேன்னு சொல்லும் போது, அதை கழுவுங்கள், ஏனென்றால் இந்த சூட்கேஸ்ல இருக்கிற தூசி கூட என் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி அப்துல் கலாம் நினைச்சார் என்றால் எவ்வளவு புனிதமானவர் என்பதை உணர்ந்து கொள்ளும். மிகப்பெரிய விஷயங்கள் நீங்க எத்தனையோ நீங்க சொல்லலாம், நீங்க எத்தனை ஜனாதிபதிகள் வரலாம், ஆனால் அவர் இருந்த அந்த இடத்தை இன்று வரையிலும் யாராலும் நிவர்த்தி பண்ண முடியாது. ஏனென்றால் தன்னுடைய கார் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் ரெகுலரா அவர் உள்ள பேசிட்டு இருக்கும் பொழுது வெளியே உட்கார்ந்து புத்தகம் படிச்சுட்டே இருப்பாராம். இதை 3 மீட்டிங்ல அப்துல் கலாம் கவனிச்சுக்கிட்டு அவரை கூப்பிட்டு என்ன படிச்சுட்டே இருக்கேன்னு சொல்லும் போது, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் BA கரஸ்பான்ஸ்ல படிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவார் டிரைவர். அதற்கப்புறம் வந்து அவர் MA படிக்க வச்சு MPhil படிக்க வச்சு அவர் அந்த பணிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில கெஸ்ட் லெக்சரரா அவரை சைன் பண்ணி விடுவார் டிரைவரை வந்து நீ படிச்சாதான் உன் வாழ்க்கை ஜெயிக்கும்னு சொல்றதுக்கான மிகப்பெரிய விஷயம். நீங்க எவ்வளவோ வந்து அப்துல் கலாம் வந்து விமர்சனம் சொல்லலாம், அதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல மனிதர் என்பதற்கு அதுதான் சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், நம்முடைய பிரசிடென்ட் வெளிநாட்டுக்கு போவார் ஒரு பணிக்கு, ஒரு வேலை இது பேசுறதுக்காக. அப்ப அந்த நாட்டில் இருந்த ஒரு உயர்ந்த இந்த ஒரு ராஜாக்கள் அளவுல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த சங்கரதயாள் சர்மாவை வந்து ரிசீவ் பண்ணுவாராம். அப்ப எல்லாரும் எதிர்ப்பு வருமா, அப்போது அவர் உரை தருவாராம, சங்கரதயாள் சர்மா வந்து அந்த ரிசீவ் பண்ற அளவுக்கு நான் இல்லை, ஏனென்றாலும் நான் அவரை ரிசீவ் பண்ணேன்னா அவர் என்னுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மன்னன் சொல்லுவாராம். அதனாலதான் மிகச்சிறந்த ஒரு நாட்டின் மன்னனுக்கு தன்னுடைய நாட்டுக்குள்ள மட்டும்தான் சிறப்பு இருக்கும்,
கற்றோருக்கு மட்டும்தான் சென்றடமெல்லாம் சிறப்பு என்பதை இந்த 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 நிகழ்வு நிறுத்திக் கொண்டிருக்கு. நிறைய விஷயங்கள் ஐயா உண்மை பேசணும்னா 1 மணி நேரம் பேசுவார், எதையும் பார்க்காம. நான் நிறைய அவரோட உரையை கேட்டிருக்கேன். அதே போல வந்துட்டாங்க. அதே மாதிரி விவேகானந்தர் நிறைய விஷயங்கள் இருக்கு. விவேகானந்தர் அதே மாதிரி ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அரங்கத்துக்குள்ள நடந்து வருவாரு. அந்த ஆரவாரம் பண்ணி மக்கள் ஆரவாரமா இருப்பாங்க. அப்போ எல்லாம் அந்த அரங்கம் அதிர்ந்து அமைதியாகும் பொழுது உயர்ந்த ஜாதியில இருந்த ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லுவாரா, உங்க அப்பா தைச்சு கொடுத்த செருப்பு இன்னும் பிய்யாமல் இருக்குன்னு சொல்லுவாராம். அந்த அரங்கம் அதிர்ந்து போகும். உடனே எல்லாம் தம்பிச்சு போயிடுவாங்க. அது எல்லாத்தையும் அமைதியாயிட்டு ஆபிரகாம் லிங்கன் பேச ஆரம்பிப்பாரா, எங்க அப்பா இறந்து 10 வருஷம் ஆகுது, ஆனா எங்க அப்பா தைச்சு கொடுத்த செருப்பு இன்னும் பிய்யாமல் இருக்குன்னா எங்க அப்பா எவ்வளவு நேர்மையானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த செருப்பு பிஞ்சு வச்சுன்னா அதை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுங்க, எனக்கு அமெரிக்காவை ஆளவும் தெரியும், இந்த செருப்பு தைக்கவும் என்று ஆபிரகாம் லிங்கன் சொன்னதாக வரலாறு உண்டு. நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த லைட்டை கண்டுபிடிச்சது யாருமா? எடிசன். தெரியுதா? எடிசன் முதல் முறையாக ஒரு பள்ளியில சேர்த்து விடுறாங்க. 5 நாள் அந்த வகுப்புக்குள்ள போறாரு. அவர் எதுவுமே புரியல. ஆசிரியர் கூப்பிட்டு அவங்க அம்மா வர சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பிடுறாங்க. அந்த கடிதத்தை பிரிச்சு பார்க்கவே இல்லையா அந்த அம்மா. பிரிச்சு பார்க்காம மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மா இறக்கும் தருவாயில எடிசனை கூப்பிட்டு ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கு, எடுத்துட்டு வான்னு சொல்லுவார். அந்த பேப்பர் எடிசன் படிப்பாரா, உங்கள் பையன் இந்த பள்ளியும் இல்லை மட்டுமில்லை, எந்த பள்ளியிலும் உங்கள் பையன் படிப்பதற்கு தகுதி இல்லைன்னு சொன்ன ஒரு தாய் தன்னுடைய மகனை எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஆனாதற்கு. அதனாலதான் ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் யாருன்னா பெற்றோர். ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தையின் 2வது பெற்றோர். அவ்வளவுதான் விஷயமே. இதுதான் விஷயம். நிறைய விஷயங்களுக்கு இன்னும் இதுல என்னன்னா நிறைய படிச்ச விஷயங்கள்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன, அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த படத்துல ஐயா சொல்ல சொன்னாரு, இதுல நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாமே பொதுவாகவே இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கடவுள் என்பவர் யார் அப்படின்னா, கடவுள் என்பவன் ஒரே களிமண்ணால் செய்த வெவ்வேறு மண்பாண்டங்கள். அவ்வளவுதான் இந்த 3 படத்துக்குள்ள விளக்கமே. ஒரே களிமண்ணை தான். அது என்னன்னா நம்மளுக்கு தேவையோ அதனாலதான் ஒரு காலத்துல மாதா பிதா குரு தெய்வம்னு சமூகம் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு மாதா பிதா கூகுள் தெய்வம் ஆயிருச்சு. அப்படிதான் போன வாரம் ஒருத்தர் கூகுள் மேப் போட்டு போய் கிணத்துக்குள்ள விழுந்த காரோட. இன்னுமே அதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அதான் நம்ம உணர்ந்து கொள்வதுதான் வாழ்க்கை. நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம், தயவு செய்து குழந்தைகளை உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியாம எந்த விஷயத்தையும் செய்யாது. நான் உண்மையாலுமே ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்க வரும்பொழுது எங்க அப்பா சேர்க்க மாட்டேன்ட்டார். ஆனா அந்த உருவாக்கின விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் முதல் முறையாக சாவரா ஸ்கூல்ல ஒரு தடவை சீஃப் கெஸ்டா நான் போறேன் பேசுறதுக்காக. இப்படி சிவப்பு கம்பளம் எல்லாம் பிரிச்சு ரொம்ப கைதட்டி ஆரவாரம் பண்ணாங்க. அப்ப நான் பேசும்போது சொன்னேன், எங்க அப்பாவுடைய நான் ஒரு ஆங்கில மீடியத்துக்குள்ள படிச்சிருந்தேன்னா என்னுடைய படிப்பு இன்னும் மேல உயர்ந்திருப்பேன், நிறைய இங்கிலீஷ் எல்லாம் கற்றுக்கிட்டு வேற வெளிநாடு போயிருக்கலாம். ஆனால் எங்க அப்பாவுடைய சொற்ப வருமானம் அந்த வாசலை கூட முதுக்கி அருகதை இல்லாம இருந்தேன். ஆனால் அதே ஆங்கில மீடியத்துக்குள்ள நான் ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன்னா அது நான் படித்த படிப்பு அப்படின்னு. அதனாலதான் யாரு முன்னாடியும் தலைகுனிய கூடாது என்பதற்காகத்தான், யாரு முன்னாடியும் நீ தலைகுனிய கூடாது என்பதற்காகத்தான் நீ கையெழுத்து போடக்கூடாது, பேனா தலைகுனியுது அப்படின்னு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இது பண்ணுங்க. நிறைய புத்தகங்களை வாங்கி கொடுங்க. நிறைய வெளியே கூட்டு போ குழந்தைகளை. ஒரு பையன் சாதுவா சோகமா இருக்கான்னா கூப்பிட்டு கேட்கணும். இந்த ஸ்கூல் போயிட்டு என் பையன் ஒரு 25 திருக்குறள் சொல்லுவான் பார்க்காம. டெய்லி சின்ன சின்ன கதைகளா சொல்லுவேன். ஒரே ஒரு நாள் இந்த கற்கா கசடர அப்படிங்கிற ஒரு குரல் சொல்லி கொடுத்து, அது என்ன சிறப்பு இருக்கு அந்த குரல்ல? எந்த இடத்துல கால் வராது. கேட்டதுங்க. ஏன் கால் வராதுன்னா, நல்லா படிச்சவனுக்கு யாருடைய காலை நம்ப வேண்டியது இல்லை. அவ்வளவுதான் விஷயமே. அதை சொல்லி கொடுத்து அவன்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், நான் நல்லா படிச்சா உங்களை நம்ப வேண்டியது இல்லப்பா அப்படின்னா. அதான் விளக்கம் சொல்ல விளக்கமே. அது மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. அதனால சொல்லி நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள். நாளை சமுதாயம் நல்ல சமுதாயம் ஆக்குவதற்கு நான் மட்டும் இல்லை, நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும்,
தெளிந்த நல்லறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பழுதுமுன் பனியை போல வெந்து கசிதலும் மண்ணாய். இது பி. நாகேந்திரன் அவர்களுக்கு மலர் மலையா கூட்டு கூட்டு படம் மறைக்கு ஐயா வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதர். அதுதான் அவரு வந்து ரொம்ப மெய்சிலிக்க வைக்கும் சில விஷயங்கள். அவருடைய சிபிஐஎஸ்ல இருந்து அப்புறம் திரும்ப தனியா வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகளுடைய வாழ்க்கையில விளக்கேற்றுவதற்கு ஐயா வந்து மிக முக்கியமான காரணம். இந்த பெருமை மிக்க பேரவைக்கு என்னுடைய முதல் வணக்கம். ஐயா பாரதியார் பேசினதுக்கு பிறகு யாரும் பேச முடியாத அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. விட்டா இன்னொன்று 1 மணி நேரம் பேசுற அளவுக்கு எனக்கு ரொம்ப கொஞ்சம் காலம் தாமதமாக என்னுடைய பணிகளை கவனித்து வருவதனால் வந்தேன். கொஞ்சம் முன்னாலே வந்திருக்கலாமா அப்படின்னு கூட நினைத்தேன் நான். அது பாரதியார் இல்லாம நம்மள இல்ல, அதுதான் அவர் தொடாத விஷயமே இல்லைங்கிற அளவுக்கு அந்த மனிதர் அந்த ஒரு 30-30 ஆண்டுகளுக்குள் என்றும் இளமை, என்றுமே இளமைய மார்க்கண்டேயத்தனத்தோடு இருப்பதுன்னா அது பாரதியாருடைய அந்த சொல்லும் வசனமும் வரிகளும் இளமை. அது முதுமையே கிடையாது. அது தமிழ் எல்லாம் வசனமாக இருந்த விசனித்து போயிருந்த காலகட்டத்தில அவருடைய எழுச்சியாக ஒரு இன்றைய தமிழ், இன்றைய பேசு தமிழ் இருக்கிறது அல்லவா, அந்த தமிழ் அவர் எழுத ஆரம்பித்தார். புத்தாக்கம், புதுமை, புத்தெழுச்சி, அதுதான் பாரதியார். நான் ஒரு 5-6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே எனக்கு பாரதியாருடைய ஒரு அறிமுகம் எனக்கு கிடைத்து விட்டது. நான் படித்த பள்ளியில், ஒரு அரசு பள்ளியில் நான் படித்தேன். அப்பொழுது நான் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி, எல்லா போட்டியிலும் கலந்துக்கும். நன்றி என்னுடைய ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் என்பது த லாஸ்ட் ரிசல்ட் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உலகின் அனைத்து துறைகள் சீரழிந்து போனாலும், சிதிலமடைந்து போனாலும் உலகத்தின் ஒரே நம்பிக்கையாக பார்க்கப்படுபவர்கள் ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர்கள் தான் என்னை இன்று நான் இங்க பேசும் அளவுக்கு, என்னை என்றுமே மாறாத அளவுக்கு, மாறவே மாட்டேன் நான். அது இப்படித்தான் என்றால் இப்படித்தான், நல்ல விஷயங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போவேன், அவ்வளவேதான். நான் என்று சொல்லுவோம்ல, என்னுடைய மாணவர்களுக்கு அதான் சொல்வேன், போல் வளைன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டாது, மக்களை மற்றும் நீ நினைத்துக்கொள். ஸ்ட்ரெயிட்டா போ, ஸ்ட்ரெயிட்டா போ, ஸ்ட்ரெயிட்டா போ. கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் இதா இருந்தா லைட்டா அப்படி ஒரு இது கொஞ்சம், அவ்வளவுதான். வளைஞ்சிட்டான்னு சொல்லி they should not take any advantage. எந்த இதுவும் அவன் எடுத்துக்கூடாது. மறுபடியும் ஸ்ட்ரெயிட், மறுபடியும் நிமிர்ந்து போ. இதுதான் அது. இன்று வரை நான் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டதே இல்லை. அது இன்னும் என்னுடைய மாணவர்கள் சொல்லுவதுதான், உண்மையாக இரு, ஒழுக்கமாக இரு, யோக்கியமா இரு, அன்பா இரு, அக்கறையா இரு, நியாயமா இரு. நீ எதற்காக இந்த வேலைக்கு நீ அரசு பணிக்கு போகிறாயோ அதுவாக அந்த சேவை மனப்பான்மை மட்டும்தான் அதில் இருக்க வேண்டும். அது வேறு அதை கொண்டு நீ
பணம் சம்பாதிப்பதோ பொருள் சம்பாதிப்பதோ வேண்டாம். உன்னால் அது அந்த வேலை பெருமை அடையட்டும், சிறுமை கொடுத்தாது என்றுதான் நான் சொல்லுவேன். அது இன்று வரைக்கும் அப்படித்தானே. அப்போ 6ஆம் வகுப்புலாம் படிக்கிறப்போ நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே அப்படி ஒரு தலைப்புல நான் பாரதியார்ல எனக்கு அந்த பெரிய ஈடுபாட்டோடு இருந்தவனாச்சே. அப்போ பேசுகிறேன். கிவாபி விஸ்வநாதம் ஐயா அவர்கள் அது ஒரு கடைசி கட்ட போட்டி, அவர் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிறார். அப்பொழுது நான் பேசினேன். அப்பொழுதுதான் காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் என்றும் இந்த சிண்டிகேட் என்றும் நிஜலிங்கப்பா காசு என்றும் இரண்டாக பிரிவுற்ற காலம் காலையில் செய்து வருகிறது. நான் அதை இணைத்து பேசினேன். அது எப்படிப்பட்ட இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சி இன்று இரண்டாக பிளவுண்டு இருக்கிறதே, எப்படி அவர்கள் வெற்றி அடைய முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வோம். அதே போல் மண்ணும் இமய மலையங்கள் மலையே எப்படி சிலிர்த்து போயிருச்சு இருக்குது. பாட்டு போட்டி திரைப்பட பாட்டு போட்டி நடந்தது. அதில் என்னுடைய ஆசிரியர் இளைய பெருமாள், என்னுடைய 7ஆம் வகுப்பு ஆசிரியர், நீ எல்லாரும் பாடுறாங்கல்ல மண்ணும் இமய மலை பாலும் பழம் மெட்டில பாடு அப்படின்னு சொல்லி அழகா இருந்தது. எனக்கு ஒரே இதுல நான் அதை கத்துக்கிட்டேன். நான் அதை ஒரு இரவுக்குள்ள அந்த இது பண்ணி மண்ணும் இமய மலையங்கள் மலையே அந்த இதுல கடைசி வரைக்கும் அது அந்த பாட்டினுடைய அத்தனை இதுலயும் இருக்கு. அந்த பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வன் எத்தனை விஷயங்கள் இருக்குது. இவையெல்லாம் புடம் போட்ட தங்கங்களாக என்னை மாற்றுகிறது சொல்லுகிறார். பாரதிதாசனாக இருந்த பாரதிதாசன் நம் எல்லோருக்கும் ஒரு வீரத்தை விவேகத்தையும் கொடுத்தவர். அவருடைய ஆசான் அல்லவா பாரதியார். பாரதிதாசனே நாம மெச்சி கொண்டிருக்கிறோம். நாம் அது நமக்கு ஒரு என்ன சொல்லுவது என்று தெரியல, அந்த அளவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாரதியார் என்றால் நீங்கள் யோசிப்பாருங்கள். தொட்டுவிட்டு சென்றார், நாம் கொண்டாடுவது இல்லை என்று மறைக்கவே முடியாது. நாம் பாரதிதாசனையும் கொண்டாடுவோம், பாரதியாரும் கொண்டாடுவோம். அதற்கு தங்கராஜ் ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து எனக்கு பழக்கம். எனக்கு அப்படி இருக்கும் பொழுது வருவார், பழகுவார். அப்போ அந்த ஒரு கொட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஒரு புக்கை மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்ல. நான் அப்போ மகிழினி பப்ளிகேஷன் சொல்லி பதிப்புன்னு சொல்லிட்டு இப்போ பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்காக ஆரம்பிச்சு. நான் நமது தாயகம், வளரும் தாயகம் மாத இதழ்கள் நன்றாக அது வெளிவந்தது. அப்போ இருக்கிறப்ப நான் என்ன சொன்னேன்னா, இதெல்லாம் நம்ம அண்ணன் விஜயபதிக்கு வேலாயுதம் இருக்காரு, அவரு அவருடைய நான் பப்ளிகேஷன் வச்சு நடத்துறேன்ப்பா, நான் மாத இதழ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு நானு இந்த மாதிரி போடுறதுன்னா அவரு போட்டா அது விற்பனைக்கும் அவரு எல்லாம் செய்வாரு. அவரு போட்டோம் இல்லைங்க நாம ஏதாவது ஒண்ணு போடணும்னு சொல்லி என்னை தூண்டி விட்டார். நான் அது வேண்டான் இருந்தவரை தூண்டி விட்டு ஒரு சின்ன அளவுல ஒரு 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 எவ்வளவு ஒரு எத்தனை ஒரு சின்ன சைஸ் இருக்கும்ல 32 பக்கம் பாருங்க. இந்த கோயில்கள்லாம் நம்ம வைப்பாங்கல்ல, அது மாதிரி ஆர்வம். இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு ஆர்வம், என்ன தொந்தரவு பண்ணுவார் அவரு. அப்படி ஒரு புத்தகம் வந்தது. நான் பத்திரிகை நடத்துறேன். அப்புறம் மறுபடியும் ஏகே ராஜேந்திரன் அட்வொகேட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பேரூர் நடராஜன் அவருடைய தங்கச்சி பையன் இப்போ ஹீஸ் நோ மோர், அவர் இல்லை. சட்ட விழிப்புணர்வு செய்தி மடல்னு சொல்லிட்டு நானும் 2 பேர் தான் ஆரம்பிச்சு நடத்தினேன். நீ பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்த பள்ளிக்கூடம் நடத்த போயிட்டேன்னு சொல்லுவார். இந்த ஒரு சிபிஐஎஸ் அகாடமியுடைய பிரின்சிபால போய் அப்புறம் தனியா ஸ்டூடெண்ட் சக்சஸ் ஐஏ சேர்க்கிறோம். அப்புறம் எனக்கு இந்த வேண்டாம், இந்த இதுலயே நான் என்னுடைய ஈடுபாடு வந்துருச்சு எனக்கு. அதாவது பத்திரிகை நடத்தினால் லாசா ராமாமிர்தம் சொல்லுவாரு, நெருப்புன்னு நீ எழுதுனீன்னா வாசிக்கிற வாய் வெந்து போகணும், அதாயா எழுத்து, அதாயா கிரியை செய்யணும். ஒன் ஃபைன் மார்னிங் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆர் மிஸ் சீஃப் மினிஸ்டர் ப்ளீஸ் ஸ்டெப் டவுன் ஒரு தலைங்க எழுதுனீங்கன்னா அவரு ரிசைன் பண்ணிட்டு போகணும், அதையே எழுத்து அப்படின்றாரு. எனக்கு அந்த இதுதான்.
5 பத்திரிகை நடத்தணும்னானது. ஒரு பத்திரிகை 2 பத்திரிகை கிடையாது. விஞ்ஞான சூடர் பத்திரிகை எடிட்டர் அவினாசிலிங்கம் காலேஜ். எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டம் ஆரம்பிச்சது பிள்ளை கனியமுதேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடிட்டர் நானது. எம்ஜிஆர் நேரா பார்த்து வாழ் செய்தி வாங்கணும். நமது தாயகம், வளரும் தாயகம், சட்டப்பணிப்பு செய்யணும், நீதிமன்ற தீர்ப்புகள் ஏராளமா இருக்கு. ஆனா எனக்கு பிடித்தது அந்த துறை. அதை காட்டிலும் இப்ப நான் நடத்திட்டு இருக்கிறது நானு இந்த துறை. என்ன அவர் 1600 பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ், அன்புராஜன் ஐபிஎஸ், சிவநாத் சிங் ஐபிஎஸ், பாஸ்கரன் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆயிட்டாரு, செந்தாமரைக்கரன் டிஐஜி பிரசிடன்ஸ், இவங்க நிறைய விஓஸ். இங்க வடவள்ளி ஆரையா இருந்தவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் மனோரஞ்சித கீதான்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாம் சமூகத்தை மேம்படுத்துவதற்காக சமூக பணி ஆற்ற சென்றவர்கள். எனக்கு பத்திரிகை எல்லாத்தையும் காட்டிலும் அது நடத்துன்னு தெரியும் எனக்கு. அது ஆனா என்னவோ தெரியல, எனக்கு நடத்தினா அந்த மாதிரி நடத்தணும், இல்லைன்னா இந்த வெளியே இருந்துகிட்டு இருக்கும். சும்மா மற்றவங்களுக்கு எழுதிக்கிட்டு தடையை கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் இந்த கதையே ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வம் அது. அதை காட்டில நான் ஒருத்தனை உருவாக்குன்னா அவன் செய்வாங்க, செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், அது நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி மறுபடியும் அவரு அன்பு சிவாலாம் ஒரு நான் பார்த்து வளர்ந்தவர். நான் பார்த்து என்னுடைய குழந்தை மாதிரி எனக்கு எல்லாரும் தான். தங்கராஜ் எல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கு அது இந்த பேரு இதெல்லாம் எதுவுமே வேண்டாது. இது இருக்கணும், இவங்க எல்லாம் நீங்க வளரணும், குட்டீஸ் நீங்க எல்லாம் வரணும். அது நிறைய படிக்கணும். பாரதியார் பாடல்கள் நமக்கு பெரிய ஆயுதங்கள். நமக்கு அது வாழ்விற்கு ஒளி விளக்காம் ஆயுதங்கள் அவை. பாரதியார் பாடல்கள் என்னையெல்லாம் செதுக்குனவை. நான் சோர்ந்து போறப்பெல்லாம் நான் பாரதியார் பாடல், பாரதிதாசன் பாடல்கள் நான் இது பண்ணு. அப்படி ஒரு என்ன கோ ஃபார்வர்டு அப்படிங்கிற முன்னே போன்னு சொல்லிட்டு ஒரு தோலை இது தண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான். அது நினைச்சு எத்தனை பாடல்கள் சொன்னாரு, எவ்வளவு சொன்னாரு. எனக்கு அப்படியே ரசிச்சுட்டு இருந்தேன் நான். இங்க யார் இருக்கிறாங்கிறது கூட எனக்கு எல்லாம் இல்லை. எனக்கு அதான் அவ்வளவு சொல்ல வேண்டாமா? பணம் கொடுத்து நாம பாரதியாரை நம்ம எழுத வச்சிருக்க வேண்டாமா? நாம அது எவ்வளவு இது தெரியுமா? பணம் கொடுத்து இன்னும் அந்த எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம ஆதரிக்கணும். நம்ம அதுதான் நம்ம தங்கராஜா பண்ணிட்டு இருக்காரு. அவங்களை அடையாளம் கண்டுங்க. நான் அப்படிதான் நினைச்சேன். திறமையானவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு பயிற்சி தந்து அவர்களை தேர்வு எழுத செய்து அவர்கள் அரசு பணிகளில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு. இதை விட்டுட்டு என்னால போகவே முடியல. இன்று இந்த நாள் எனக்கு மகிழ்ச்சியா மறுபடியும் கேட்டாரு, பாப்பா வாங்க 32 பக்கத்துக்கே நம்ம இவ்வளவு பக்கமா அப்படின்னு சொல்லி திடீர்னு எல்லாம் இது பண்ணிட்டு பார்த்து எனக்கு இது மாதிரி நீ அந்த அவசரம் பண்ண எனக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு. அதனாலதான் 11ஆம் தேதி கொண்டாட வேண்டியது 22ஆம் தேதி ஆயிடுச்சு. அது என்னுடைய இதுதான். நான் அதை ஏற்றுக்கவே இல்லை. நடந்து எதுவுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பெஸ்டா இருக்கும். பெஸ்ட் நீங்க நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்தா எதுவாக நினைக்கிற அதுவாக மாறுவோம். நாம அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எனக்கு. ரைட். அவர் பேசுறாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பாரதியார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நன்றி. பாரதி
அச்சமில்லை 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 உச்சகத்தில் ஒரு நாள் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை 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 உச்சகத்தில் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே பிச்சை வாங்கி இன்னும் மாற்றி பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே துச்சி மீது வாணி கொண்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே பாரதியார். இல்லையே பாரு எப்போ அன்பார்ந்த அறிஞர் பெருமக்களே, பாரதியை பற்றி நான் பேசணும் அப்படின்னா இதற்கு முன்னால் அண்ணன் முன்னாடி பேசணும்னா அது ரொம்ப கஷ்டம். பாரதி முழுதும் தெரிந்தவர், நிறைய படித்தவர், நிறைய விஷயங்களை தெரிஞ்சவர். பாரதியிடம் 2 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இவர்கள்லாம் மறைந்து 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னைக்கும் அவங்கள நாம சிறப்பா கொண்டாடுறோம்னா அதுக்கு என்ன காரணம்? தோன்றின் புகழோடு தோன்றுக. அவங்க தோன்றுனதே புகழோடு பிறந்திருக்கிறார்கள். மறைஞ்சும் கூட வாழ்றாங்க. இப்ப நமது மறைவுக்கு பிறகு நாம யார் பேசுவா? ஆள் இல்ல. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா அவர்கள் காட்டிய வழியில் செல்ல வேண்டும். அதுதான் நம்மளுடைய முன் உள்ள கடமை. இப்ப பாருங்க, வ.உ.சி.யை பத்தி ஒருத்தர் புஸ்தகம் எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். அதை பற்றி யாராவது குறிப்பிடுவார்கள் என்று நான் நினைத்தேன், செய்யல. வெங்கடாசலபதி என்பவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி வ.உ.சி. இந்த எழுச்சியை பத்தி அவர் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்கிறார். அதற்காக அந்த சாகித்ய அகாடமி பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம பாக்குறப்ப இந்த மாதிரி ஆராய்ச்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். தமிழ்ல நீங்க என்னதான் உள்ள போனாலும் சரி, அது இளமையானது, அதுக்கு முதுமை இல்லை. புது புது விஷயங்களை இதை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட தமிழைத்தான் பாரதி எடுத்தான். பாரதியை பத்தி ஆயிரக்கணக்கான பேர் பேசியிருக்காங்க. அப்துல் ரஹ்மான் ஒரே வார்த்தையை சொன்னாரு, எட்டயபுரத்தில் பிறந்த இரட்டை பிரசவமே. இரட்டை பிரசவம் ஆமா, ஒன்னு தமிழ், இன்னொன்னு பாரதி. டபுள் பர்த் கொடுத்திருக்காங்க, இரட்டை பிறவி அப்படின்னாரு. அப்ப அந்த அளவுக்கு தமிழ் மேல் ஆர்வம் கொண்டவர். பாரதி அதிகமா பேசுறது ஒரே விஷயம், விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும். ஒண்ணு, பெண்கள் விடுதலை வேண்டும். இன்னைக்கு இந்த கூட்டத்துல 10 பெண்கள் இல்ல, 2 பெண்கள் இருந்தாலே பெரும் விஷயம். பெண்களுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி, சமத்துவம் வழங்க வேண்டும் என்று கூறியவர். அந்த மாதிரி புரட்சி யாரும் பண்ணல. ஜாதி மதம் ஒழிய வேண்டும். இந்த மாதிரி விடுதலைக்கு குரல் கொடுத்தவர் பாரதி, விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர் வ.உ.சி. இவர்களை நாம் மனதில் இருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் ஒரு நல்ல சமுதாயம் படைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கவிப்ரியா. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி பன்னிமடையில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இந்த இனிய வேளையில் நான் பாரதியாரை பற்றி ஒரு சிறு கவிதை கூற உள்ளேன். எட்டயபுரத்து குயில் ஒன்று வள்ளிக்கேணி வலம் வந்து புதுமை கவிதை பல தந்து புரட்சி கண்டது தமிழ் அன்று. முழுதாய் பாரதம் விளங்க வைத்து பாரத கதைகள் மெருகேற்றி வல்லமை பெற்ற வீரர்களை சுதந்திர போரில் ஈர்த்த உயிர். தமிழை சுவாசமென கொண்டு எல்லா மொழியின் பலம் கண்டு 8 திக்கும் தேட வைத்து கலைகள் வளர்க்க செய்த உயிர். அகிம்சை நாட்டின் வழியாகும், அதுவே பாரதி மொழியாகும். கவிதை அவரது தொழிலாகும், விடுதலை வேட்கை உயிராகும். கவிதை அவரது தொழிலாகும், விடுதலை வேட்கை உயிராகும். மகாகவி பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திய பாரதியார் அச்சகம் மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் இலக்கிய பேரவைக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் காரமடை பகுதியில் அன்பு மலர் முதியோர் இல்லம் நடத்திட்டு இருக்காங்க. 100 பேர் வச்சு, அதாவது வயசானவங்க, அவங்களால முடியாதவங்க, வீட்டுல அப்பா அம்மா இல்லாதவங்க, அனாதைகள், உடல் ஊனமுற்றோர்,
எல்லாரையும் வந்து அரவணைச்சு ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டா நடத்திட்டு இருக்காரு. 20 வருஷமா நடத்திட்டு இருக்காரு. இவங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இவர் வந்து நம்ம வாடிக்கையாளர் மற்றும் நம் நண்பர், அவர்களை சிறப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த விழாவிலே அவரை அழைத்து பெருமைப்படுத்த வேண்டும் என்ற சிறிய எண்ணத்தில் அவரை அழைத்து பேச வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு என்ற மனமார்ந்த நன்றிகள் கூறிக்கொண்டு மேலும் மேலும் இந்த பணியை சிறப்பாக நடைபெற கடவுளின் அருள் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு அவருக்கு இந்த பொன்னாடை மலர் மாலையாக அணிவிக்கிறது. துச்சமாக என்னை நம்மது ஒரு செய்த போதில் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் வரவில்லை. பிச்சை வாங்கி உன் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் வரவில்லை. பிச்சை கொண்ட பொருளெல்லாம் இன்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் வரவில்லை. கத்தனைந்த கங்கள் வீசும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் வருவதில்லை. அஞ்சு வாயிலே நெற்குணர்ந்து நம்பர் விடு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. பச்சையோ இணைந்த வேட்படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. குச்சி மீது வால் நீண்டு வீழ்ந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. அனைவருக்கும் நன்றி. பாரதிக்கு பாரதியார் அச்சகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இங்கு வீட்டிற்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். நான் இப்பொழுது பாரதியாரை பற்றி சில மணித்துளிகள் பேச வந்துள்ளேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என அலர் பறக்கும் கவிதையால் விடுதலைக்கு வித்திட்டவர் பாரதியார். கவிஞனாய், எழுத்தாளராய், பத்திரிகையாளராய், பன்முகத்திறன் கொண்டவரான மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை இப்பொழுது அவரை பற்றி கூற வந்துள்ளேன். பாரதியார் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் டிசம்பர் 11, 1882 பிறந்தார். இவரின் தந்தையார் பெயர் சின்னசாமி ஐயர். இவர் தாயார் பெயர் லட்சுமி அம்மையார். இவர் எழுதிய பாடல்கள், கவிதைகள் அனைத்தும் சுதந்திர போராட்டத்தில் மக்களின் மனதில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தன. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பாரதியார் தன்னுடைய சுதந்திர தாகத்தை அனைவருக்கும் எடுத்துக்காட்டினார். இருண்ட மக்களின் வாழ்வு தன்னுடைய எழுத்தால் வெளிச்சத்தை தந்த பாரதியார் இனி ஒரு விதி செய்வோம் என்னும் பாடலின் மூலம் அனைவரின் மனதில் இன்னும் நிலைத்திருக்கின்றார் என்று பெருமிதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பாரதியார் அவர்களை பற்றி சில வரிகள் பேச வந்துள்ளேன். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் தமிழ் கவிஞர், சுதந்திர போராட்ட வீரர், பெண்களின் விடுதலைக்காக போராடியவர். அவர் பாரதியார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் டிசம்பர் மாதம் 11 1882 பிறந்தவர். இவருடைய பெற்றோர் தந்தை சின்னசாமி ஐயர், தாயார் லட்சுமி அம்மையார் ஆவர். இவரதுக்கு 11 வயது இருக்கும் போது இவரது கவி பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி எட்டயபுரம் மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். தேசிய கவிஞர் பாரதியார் அவர்கள் 1921 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11 தனது 39வது வயது இவ்வுலக வாழ்வில் இருந்து விடுதலை பெற்றார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இவ்வாய்ப்பை எனக்கு அளித்த பாரதியார் அச்சகத்திற்கு என் சார்பாகவும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் அரசு மேல்நிலை பள்ளி பன்னிமடையில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். தமிழில் ஆக சிறந்த கவிஞர்களில் ஒருவரான மகாகவி பாரதியாரை பற்றி ஒரு விழிப்புணர்வு கவிதை. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும்.
நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைவிட வேண்டும், கனவு படி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தனனியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் ஓம் ஓம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த பாரதியார் ரசிகத்திற்கு என் சார்பாகவும் என் பள்ளியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரே காலையில நாம தேநீர் சாப்பிட்டோம், ஐயா அவர்கள் தான் தேநீர் வந்து கொடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் நினைச்சாதீங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஆரம்ப கட்டத்துல, வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டத்துல ரொம்ப சிரமப்பட்டு ஒரு தொழிலெல்லாம் அமைச்சு இப்படியே நல்லபடியா போயிட்டு இருக்குது. அப்ப நண்பரை வந்து எனக்கு வந்து 2003 இருந்து தெரியும். நான் வந்து வருவேன், எனக்கு ஏதாச்சும் என்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் பிரிண்டிங் வேலை இருந்தா செய்வேன், அப்படியே வந்து 4 பக்கம் பேசிட்டு போயிடுவேன், எதுவும் இது இல்லை. அப்புறம் கடைசியா போன வாரம் வந்தபோது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாங்க நடத்துறோம் அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஆச்சரியமா போயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்துல வந்து எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சமுதாயம் சார்ந்த தலைவர்களுக்கு வந்து விழா கொண்டாடுறாங்க. அதே மாதிரி அரசியல் சார்ந்த தலைவர்களுக்கு வந்து எல்லாரும் விழா கொண்டாடுறாங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறிக்கோளோட தான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல விழா கொண்டாடுறாங்க. ஆனா ஒரு தேசியம் சார்ந்த ஒரு தலைவருக்கு வந்து ஒரு இந்த சின்ன ஒரு நிறுவனத்தை வச்சு, ஸ்தாபனத்தை வச்சு, அப்போ அது எந்த அளவுக்கு வந்து அந்த உணர்வு வந்து அவர்கிட்ட ஆழமா இது இருந்துச்சுன்னா இந்த ஒரு நிகழ்வை வந்து அவர் முன்னெடுத்துட்டு போவாரு அப்படிங்கிறது வந்து நினைச்சு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கண்டிப்பா 2003ன்னா கிட்டத்தட்ட 21 வருஷமா நான் அவர் கூட டிராவல் பண்ணி பயணிச்சுட்டு இருக்கேன். இந்த 21 வருஷத்துல நடக்காத ஒரு விஷயம் வந்து போன வாரம் எனக்கு நடந்துச்சு. அப்ப நான் முடிவு எடுத்தேன்னா இந்த இதுல வந்து நானும் ஒரு சிறு ஒரு இதை வந்து என்னால பண்ணணும்னு நினைச்சேன். அதை வந்து நான் முன்னெடுத்து போறேன். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. நம்ம ஊர்ல வந்து இந்த அரசியல் தலைவர்களுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் நாம வந்து இந்த மாதிரி விழா எடுத்து வீதிக்கு வீதி போட்டோ எடுத்து பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி தேசிய உணர்வுள்ள ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு குடியிருப்புகள்லையும் ஒவ்வொரு வீதிகள்லையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விழா எடுத்து சிறப்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இனிமேலாவது நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிற நிகழ்வுகளை வந்து நாம முன்னெடுக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை வந்து இது பண்ண முடியும். இல்லைன்னா வந்து நம்மளுடைய பார்வைகளும் வந்து எல்லாம் குறுகிட்டே போகுது. பரந்த பார்வையில இருக்கிற இதை போய் இன்னைக்கு வந்து ஒரு குறுகின எல்லைக்குள்ளேயே நம்மளுடைய பார்வைகளை வந்து நம்மளுடைய பார்வைகளையும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளையும் வந்து நம்ம வந்து குறுக்கிட்டே வர்றோம். இது குறுக்கிட்டே வந்து இது எப்படி இது முடியும், எப்படி எல்லாம் போய் இதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ரொம்ப இதான நிகழ்வுகளை போய் இந்த சோசியல் மீடியா இந்த மாதிரி இருக்கிற இதுகள் எல்லாம் வந்து நம்ம சிக்கிட்டு நம்ம இதோம். அப்ப இதை விட்டு வெளியே வரணும்னா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிற நிகழ்வுகளை வந்து வெளியில எடுத்து போய் வளரும் குழந்தைகளுக்கு வந்து இதையெல்லாம் காமிச்சாதான் உண்டு. அது நடக்கலைன்னா நம்ம இது பண்ணோம். எல்லாரும் இந்த இதுக்கு முன்னெடுக்கணும். இந்த இதை முன்னெடுத்த அண்ணன் தங்கராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனசார வாழ்த்துறேன். நான் அவரை கண்டிப்பா ரொம்ப நன்றி. ஆண்டு பாரதியார் பிறந்தநாள் விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் முதலே வந்து வரவேற்புரையில நான் வந்து குறிப்பிட்டிருந்தேன். 12 ஆண்டுகள் தொடர்ந்து ஆதரவு அளித்து வந்த ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள், நண்பர்கள்,
மற்றும் உற்றார் உறவினர்கள், குழந்தைகள், பாரதி வேடமணிந்த பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 12 ஆண்டுகள் இதை நாம் செய்து கொண்டு இருக்கின்ற காரணம் என்னவென்றால் உங்களுடைய நல்ல ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு எப்பவும் வேண்டும் என்று கூறிக்கொண்டு வரும் ஆண்டுகளில் இதைவிட சிறப்பாக செய்து மேலும் மேலும் பாரதியாரின் பெருமையை தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற காரணத்தினால் நீங்கள் கொடுக்கும் ஆதரவு எங்களுக்கு எப்போதும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு மதிய உணவு வழங்கிவிட்டு அனைவரும் செல்வதை கேட்டுக்கொண்டு இந்த விழா உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். எதிர்பார்த்த நன்றி உரை, ஏன்னா நன்றி உரை சந்தோஷப்படுவாங்க. மிக சிறப்பாகவும் மிக அருமையாகவும் இந்த நிகழ்வு நடைபெற்றது. காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே பெரியார் சொல்லும்போது சொல்லுவார், பெரியாரிடம் போய் ஒரு பெண் கேட்டுச்சு, அந்த பெண்கள் எல்லாம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லும்போது பெரியார் சொன்னாராம், அவங்க கையில இருக்கிற கரண்டியை வாங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க, அவங்க வாழ்க்கை முன்னுக்கு வந்துருன்னு சொல்லி பெரியார் சொல்லுவார். அப்படி அதே மாதிரி பாரதியாரும் அப்படித்தான். பாரதியாரை பத்தி நான் ஒரு கவிதை எழுதும்போது சொன்னேன், 2003ஆம் ஆண்டு. அப்ப வந்து குடம் 5 ரூபா தண்ணி. இதே இந்த புளிய மரத்துக்கிட்ட தான், அந்த சின்ன ரூம்ல தான் இருந்தோம். அப்ப பக்கத்துல வந்து செல்வன் ஒருத்தர், அவர் இப்ப பெட்டிக்கடை வச்சிருக்காரு. அந்த காலகட்டத்துல எனக்கு உதவி செஞ்சதுனால நான் இந்துஸ்தான் வந்ததுக்கு அப்புறம் அவரு பையனை 3 ஆண்டுகள் பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஃப்ரீயா பட்டம் படிக்க வச்சேன். அதுதான் நான் செஞ்ச பெரிய புண்ணியம். 2வது, சூர்யாவோட அகரம் பவுண்டேஷனோட கோயம்புத்தூர் பொறுப்பாளராக நான் இருக்கேன். அது பெரிய வேண்டுகோள். நல்லா படிக்கிற மாணவர்கள் படிக்க முடியாம இருந்தாங்கன்னா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். இதுவரையில ஒரு 3 லட்சம் பேரை வந்து அவங்க அகரம் பவுண்டேஷன் மூலமாக படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நிறைய ஏன் அதை எப்படி உருவாச்சுங்கிறது நிறைய கதை இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல செய்திகள், அதே மாதிரி மாணவர்கள்ட்ட கொண்டு அணுகிற முறைகள், அது மாதிரி நல்லா படிக்கிற பசங்க பொது அறிவு கம்மியா இருக்கும். அது ஒரு முறை திருவண்ணாமலையில ஒரு பெண்ணு, சரண்யான்னு அந்த பொண்ணு பேரு, அது 600க்கு 590 மார்க் வாங்கியிருக்கு. ஆனா போன்ல வந்து அந்த பொண்ணு போஸ்ட் ஆபீஸ் நம்பர் சொல்லுமானதுக்கு எனக்கு தெரியலன்னு சொல்லி தன்னோட டீச்சர்கிட்ட போன் பண்ணி கேட்டுச்சு. அப்படி எல்லாம் இருந்திருக்காங்க. அதனால வந்து என்னன்னா, ஐயப்பன் கோயில் நாராயண சார் இங்க வாங்க. உரை. 2வது வந்து என்னன்னா, இந்த நட்புக்கு ஒரு பெரிய பொக்கிஷமான வார்த்தை இருக்கு. கண்களில் கண்ணீர் வரும் பொழுது துடைப்பவன் நல்ல நண்பன் இல்லை, அந்த கண்ணீரே வராமல் தடுப்பவன் தான் நல்ல நண்பன். பொதுவாக நான் பசங்கிட்ட சொல்லும்போது நட்புங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, டீச்சர்ட்ட திட்டு வாங்கிட்டு போய் உட்காந்துக்கலாம்னு சொல்றவன் தான் நல்ல நட்பு. வாடா மச்சா அப்படியே போயிடலாம்னு கூட்டு போற நல்ல நட்பு கிடையாதுங்குவோம். நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா அவரு சார் வந்து ரொம்ப, நான் வந்து சொந்த மாமா தாய் மாமன்னு கூட இப்படி பேசுறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் இந்த பக்கம் போகும்போதெல்லாம் வந்து அவரை பார்த்துட்டு போவேன். நிஜமாவே இதே ஒரு மருதமலை கோயிலுக்கு போனோம், ஒய்ஃபு கூட வந்தாங்க. சரி, ஒய்ஃபு கூட வந்தா ஏதாவது திட்டுவோம் அப்படின்னா அந்த ஆலமரத்தை இறக்கி விட்டு போட்டு, அந்த அவர் சொன்ன என்ன வர தெரியுமா, இந்த ஐயப்பன் கோயில் இருக்குல்ல, அங்க போயிட்டு வந்துறேன்ட்டு இங்க வந்து பார்த்துட்டு போனேன். நிஜமா உண்மையாலுமே அப்படிதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. பொதுவாகவே சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. வீட்டுல ஜெயிக்கணும்னா 2 வார்த்தை தான், சரிமா, 2வது சாரிமா, அவ்வளவுதான், ஜெயிச்சிடலாம். இது 2 வார்த்தை. இன்னொன்னு வந்தோன்னா, எனக்கு ஒரு 11 வருஷம் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. இப்பதான் மேரேஜ் ஆச்சு. ரொம்ப வயசானவங்களும் கிடையாது, உங்களோட சின்ன பையன் தான். எந்த பிரச்சனையும் கிடையாது, வீட்டுக்குள்ள சண்டையே வந்தது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நான் முறை இங்க பொண்ணு பார்க்க வரும்போது என் சகல சொன்னாரு, பொண்ணு அப்பா இல்லாத பொண்ணு தம்பி, கண் கலங்காம பாத்துக்குங்கன்னு சொல்லி சொன்னாரு. பரவாயில்ல சார், டெய்லி சின்ன வெங்காயம் நானே உளிச்சு கொடுத்துக்கிறேன்னு. உண்மையாலுமே இன்னைக்கு கூட சின்ன வெங்காயம் நான் தான் உளிச்சு கொடுத்துட்டு வந்தேன். அது மாதிரி வந்து வாழ்க்கை ரொம்ப கலகலப்பா இருக்கும். நம்மளுடைய இந்த நீயா நானால இவரு இந்த விஜய் டிவில பேசுவார்ல, விஜய் டிவில கலக்கு போவார்ல பழனி, அவருக்கு ஒரு 2 வருஷம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த பழக்கமெல்லாம் இருக்கும். நிறைய காமெடியா நிறைய பேசுவேன், கொஞ்சம் சீரியஸாவும் இருப்போம். இன்னொன்னு, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவனோட போக்குல நீ போனா தான் மாத்த முடியும். என்ன போயா அப்படின்ட்டுவா. நீங்க 2 வயசு குழந்தை வீட்டுல இருக்கும், வாடனா வரும், உட்காருனா உட்காரும், வாயில கையினா கை வைக்கும். அதுக்கப்புறம் நேரா போய் அம்மாட்ட சொல்லு, வெளியே வந்து அப்பா லூஸ் மாதிரியே இருக்காரு அப்படின்னு. சரியா? அது எங்க நான் இது பண்ணுவேன்னா, அந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ரேங்க், கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான், அந்த கொஸ்டின் மாத்திரம் டென்ஷன் ஆயிடுவான். நான் படிச்சது எதுவுமே வராது, கண்டிப்பா எதுவுமே வராது. ஏன் அப்படின்னா, நீங்க ரைட் சைடு போறதுக்கு நிப்பீங்க, லெஃப்ட் சைடு பஸ்ஸா போயிட்டு இருக்கும். லெஃப்ட் சைடு போயிட்டே இருப்பீங்க, ரைட் சைடு பஸ்ஸா போயிட்டு இருந்துட்டுமா. வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். வாழ்க்கைங்கிறது ஜெயிக்கிறதுக்கான மீன். அதனால வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க மீன் வந்து தண்ணியை எடுத்து போகும், செத்த மீன் தண்ணியோட போகுமா. நம்ம எல்லாமே ஜெயிக்கிறதுக்கான மீன்கள்.
அதனால வந்து இவ்வளவு கலகலப்பா இவ்வளவு ஹாப்பியா நீங்க வந்தது வந்து ரொம்ப நன்றி. பாரதியாருக்கும் பாரதியார் அச்சகத்துக்கும் செய்யக்கூடிய விஷயங்கள், இங்க வந்தவங்க எல்லாமே தங்கமானவங்க. ஏன்னா உங்களை அழைத்ததும் ஒரு தங்கம் என்று கூறி வாய்ப்பு நன்றி.